மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யக்ருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். குணங்களை பற்றிய விசாரத்தில் முதல் கருத்தாக நாம் பார்த்து முடித்தது சத்துவம், ரஜஸ், தமஸ் என்கின்ற மூன்று குணங்களினுடைய மூலம். நம் மனதிற்கு எங்கிருந்து இந்த குணங்கள் வந்தன? அதற்கு நாம் பார்த்து முடித்த பதில், நம்முடைய மனம், உடல், இந்த உலகம், இவைகள் அனைத்துமே குணத்தினுடைய மாற்றங்கள் அல்லது வடிவங்கள். மாயா என்ற ஒரு தத்துவம் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற மூன்று குண ரூபமாகவே உள்ளது. இங்கு குணம் என்பதை ஒரு சக்தி என்று புரிந்து கொண்டால் மூன்று சக்தி ரூபமாக உள்ளது. அதனுடைய சத்துவ சக்தியிலிருந்து நம்முடைய மனம், புலன்கள் போன்றவைகள் தோன்றின. பிறகு ரஜோ குணத்திலிருந்து செயல்படும் புலன்கள், பிராண தத்துவம் போன்றவைகள் தோன்றின. தமோ குணத்திலிருந்து இந்த உலகமும் இந்த உடலும் தோன்றின. ஆகவே நம்முடைய உடல், உலகம் இவைகள் அனைத்தும் குணமயம். இது நாம் பார்த்து முடித்த முதல் கருத்து. இரண்டாவது கருத்து குண லக்ஷணம். சத்துவ குணத்தின் லக்ஷணம் ஞான சக்தி, ரஜோகுணத்தின் லக்ஷணம் கிரியா சக்தி, தமோ குணத்தினுடைய லக்ஷணம் ஜட சக்தி. அறிவுக்கு ஆதாரமாக இருப்பது, செயலுக்கு காரணமாக இருப்பது, ஜட தன்மையுடன் இருப்பது. பிறகு பகவான் வேறொரு விளக்கமும் கொடுத்தார். சத்துவகுணம் என்பது அறிவுக்கு காரணம், சரியான அறிவுக்கும் காரணம், நற்குணங்களுக்கும் காரணம். ஆகவே புண்ணியத்திற்கு காரணமான ஒரு குணம். ரஜோகுணம் நம்மை செயலை தூண்டும் ஆசை வடிவமாக உள்ளது, ராகாத்மகம் என்று கூறினார். தமோ குணம் அஞ்ஞான ரூபம், மோக ரூபம் என்று லட்சணம் சொன்னார். பிறகு அடுத்ததாக நாம் பார்த்த கருத்து பந்தன பிரகாரக. ஒவ்வொரு குணமும் எப்படி நம்மை பந்தப்படுத்தும், நம்முடைய இலக்கை அடைய வைக்காமல் நம்மை சம்சாரத்திலும் துயரத்திலும் எப்படி வைத்திருக்கும், அதை நாம் தமோ குணத்தில் பார்த்தோம். ரஜோ குணத்தையும் பார்த்து முடித்தோம். தமோ குணத்தில் பிரமாதா ஆலஸ்ய நித்ராபிகி என்று சொன்னார். கவனக்குறைவு, சோம்பல், அதிகமான உறக்கம் அல்லது விழித்திருக்க வேண்டிய நேரத்தில் உறங்கி விடுதல், இது போன்ற குணங்களால் நம்மை துயரப்படுத்தி நம் வாழ்க்கையை அழிக்கும். ரஜோகுணம் என்ன செய்யும்? நம்மை எப்பொழுதும் செயல்படுபவனாகவே வைத்திருந்து நமக்கு அறிவை கொடுக்க அது தயாராக இருக்காது. நம்மை கர்த்தாவாகவே அது இயக்கி வரும். பிறகு விருப்பு, வெறுப்பு, கோபம், பொறாமை போன்ற குணங்களுக்கு காரணமாக அமையும். இதுவரை நம்ம பார்த்தோம். இனி அடுத்தது ரஜோ சத்துவ குணம் எப்படி பந்தப்படுத்தும், அதை 6வது ஸ்லோகத்தில் 2வது வரியில் கூறுகின்றார். சுக சங்கேன பத்னாதி ஞான சங்கேன ச அனக. ஹே அர்ஜுனா, இந்த சத்துவ குணம் ஒருவனை எப்படி பந்தப்படுத்துகிறது என்றால் சுக சங்கம். இங்கு சுக சங்கம் என்பதின் பொருள்
இன்பத்தில் பற்று அல்லது சுகத்தில் உள்ள பற்று. எந்த ஒரு சாதனையும் நாம் சாதனை என்றுதான், சாதனை என்கின்ற ஸ்டேட்டஸை தான் கொடுக்கணும். அதை சாத்தியமாக ஆக்கிவிடக்கூடாது. நம்ம வேதாந்தத்தில் பல சாதனைகளை பற்றி பேசுவோம். ஜபம் பண்ணணும், தியானம் செய்ய வேண்டும், சாஸ்திர விசாரம் செய்ய வேண்டும், சில தவங்கள் செய்ய வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவோம். உடல் ஆரோக்கியத்திற்கான எக்ஸசைஸ் பண்ணுறதிலிருந்து ஆரம்பித்து சொல்லுவோம். ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம். இப்போ உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக வாக்கிங் போகிறதோ ஆசனாஸ் பண்ணுறதோ ஏதோ ஒரு எக்ஸசைஸ். இது செய்வதற்கு ஆரம்பத்தில் ரொம்ப கடினமாக இருக்கும். பிறகு போக போக என்ன ஆகும், அந்த ஒரு பெயின் அப்படிங்கிற வலி அப்படிங்கிற ஒரு இதை தாண்டிட்டோம்னா அதிலேயே ஒரு சுகத்தை அனுபவித்து பழகி விடுவோம். இப்போ காலையில் 4 மணிக்கோ 5 மணிக்கோ எழுந்து வாக்கிங் போவாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? 7 மணி வரை தூங்கி கொண்டு இருப்பவர்களுக்கு அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் சில வருடங்கள் அதை அபியாசம் செய்து விட்டால் அந்த சாதனையிலேயே ஒரு இன்பம் நமக்கு கிடைக்கும், அதிலேயே ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல் ஜபம், தியானம் போன்ற சாதனைகள், எந்தெந்த சாதனைகள் ஆரம்பத்தில் கடினமாக நம்ம ஃபீல் பண்ணணுமோ அதே சாதனைகள் என்ன ஆகும் என்றால் அபியாசத்தினால் அதை பிராக்டிஸ் பண்ண பண்ண அதிலிருந்தே ஒரு சுகம் கிடைக்கும். இந்த சத்துவத்தினுடைய பலகீன அம்சம் என்னவென்றால் அந்த சுகத்துக்கு மனம் அடிமையாகி அடுத்த சாதனைக்கு போகாமல் தடுக்கும். அந்த சுகத்தை அனுபவிக்கிறது தவறில்லை, ஆனால் இந்த சத்துவத்தினுடைய நெகட்டிவ் அம்சம் என்னவென்றால் அந்த சுகத்துக்கு மனம் அடிமையாகி அடுத்தபடிக்கு போகாது. காரணம் என்ன? எல்லாமே சாதனைகள் தான், எதுவுமே லட்சியம் அல்ல. நம்ம ஒன்றை விட்டுட்டு அப்படியே மேலே போய் கடைசியில் மோட்சங்கிற லட்சியத்துக்கு போகணும். இந்த சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் அந்தந்த சாதனையில் அப்படியே நின்று விடுவார்கள். இப்போ பூஜை பண்ணுறதுன்னா வாழ்க்கை பூரா பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறது, ஈவன் தானம் பண்ணுறது, கர்மயோகம் பண்ணுறது, சமுதாய சேவை செய்வது, இதெல்லாம் உயர்ந்தது தான். ஆனால் இதில் ஒரு சுகத்தை அனுபவித்து பழகிட்டோம்னா இதை விடுவதற்கு மனம் வராது. அப்படி இந்த சத்துவ குணம் என்ன செய்யும் என்றால் ஒரு கஷ்டமான சாதனையை சுக சாதனையாக மாற்றிவிட்டால் அந்த சுகத்திலிருந்து வெளிவர சத்துவ குணமே தடையாக இருக்கும். அதான் சுக சங்கேன. அதனால தியான பயிற்சி செய்யும் பொழுது பதஞ்சலி போன்ற மற்ற முனிவர்கள் கூறுவார்கள், தியானம் ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், தியானம் பயிற்சி செய்து செய்து அதில் இன்பம் வர ஆரம்பித்து விட்டால் அந்த இன்பத்திலும் வைராகியத்தை அடைய வேண்டும். அந்த தியானம் பண்ணுற சுகத்திலையும் வைராகியத்தை அடையணும். அந்த இன்பத்துக்கும் நாம் அடிமையாகி விடக்கூடாது. பிறகு சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் தன்னுடைய உடல் சூழ்நிலை அனைத்தையும் தூய்மையாக வைத்திருப்பார்கள். அந்த தூய்மை இல்லாத சூழ்நிலை வந்தால் அவர்களுடைய மனம் பாதிக்கும். உடல் பாதிக்கிறதுங்கிறது நம்ம சாய்ஸ், நமக்கு சாய்ஸ் இல்லை, ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் ஒரு டிசார்டர், ஏதாவது ஒரு ரெகுலராக போயிட்டுருக்கிறது மாறிவிட்டால் அவர்களால் அதை சகித்து கொள்ள முடியாது. முதல்ல அமைதியும் ஏகாந்தமும் தனிமையும் மௌனமும் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதற்கு பிறகு இவர்கள் மௌனத்தையும் தனிமையையும் பழகிவிட்டால் அவர்களால் அதை விட முடியாது. மைண்ட் அதுக்கே ஒரு விதமான அடிக்ஷன் ஆயிக்கும். இது நல்லது தான், அதே சமயத்தில் இது லட்சியம் அல்ல. அப்போ சத்துவ குணத்தில் வர்ற ப்ராப்ளம் என்னவென்றால் இதில் வர்ற கஷ்டம் இதெல்லாம் லாஸ்ட் ஸ்டேஜ். ஒருத்தர் எனக்கு மௌனமாக இருக்கிறதுலையோ ஏகாந்தத்திலேயோ பெயினே கிடையாது, அதுக்கெல்லாம் அடிக்ஷன் ஆகலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த சுகத்தையே இவர் அனுபவித்து பழகலின்னு அர்த்தம். முதல்ல அந்த சுகத்துக்கு வரணும், அதற்கு கொஞ்சம் அடிமையாகி பிறகு அதிலிருந்து தான் நாம் மேலே வர வேண்டும்.
இப்போ சுக சங்கம் அப்படின்னு சொன்னா எல்லாமே ஆர்டரா இருந்து ஒழுக்கமா நியதியா இருந்து அந்த நியதிக்கு மனம் அடிமையாகி விடும். இந்த தர்மப்படியே எல்லா சூழ்நிலைகளும் பர்ஃபெக்டா இருந்தா இவர்கள் இந்த இம்பர்ஃபெக்ட், சில சமயங்கள்ல இயற்கையினுடைய நியதி எல்லாமே பர்ஃபெக்டா இருக்காது, சில சமயங்கள் அது தடம் மாறும், அதையெல்லாம் ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை வராது. இப்ப சுக சங்கம் என்றால் நம்ம எந்த இடத்துல மனம் பழகி விட்டதோ அதற்கு அடிமையாகி விடும். நல்லதுக்குத்தான் அடிமையாகி இருக்கும், ஆனால் அதுவே அடுத்த சாதனைக்கு தடையாக இருக்கும். இப்ப சாஸ்திர விசாரம் பண்ணா ஞானம் வரும்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, தியானம் செய்தால் மனம் அமைதியாகும்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு, பிறகு கர்மயோகம் எல்லாம் பண்ணி தானம் எல்லாம் பண்ணா மனம் விரிவடையும்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. இவர் தானம் பண்ணி கர்மயோகம் பண்றதுல ஒரு மகிழ்ச்சியை அடைகின்றார். அதிலேயே நின்று விட்டால் என்ன ஆகும்? இவர் அடுத்த படிக்கு போக மாட்டார். அடுத்த படியில் இருப்பவர்கள் அங்கேயே நின்று விட்டால் அதற்கு அடுத்த படிக்கு செல்ல மாட்டார்கள். அப்ப இந்த சத்துவ குணம் என்ன செய்யும் என்றால், எந்த ஒரு சாதனையை நாம் தொடர்ந்து செய்து அதிலிருந்து இன்பத்தை அடைந்து விட்டோமோ அதை விடுவதற்கு தயாராக இருக்காது. அதனாலதான் சில பெரியவர்களெல்லாம் அந்த காலத்திலிருந்து சில பழக்கங்களை பழகி வச்சிருப்பார்கள், அதை அவர்களால் விடவே முடியாது. அது டாக்டர் சொல்லுவாங்க இந்த பழக்கம் வேண்டாம், இது நல்லதல்லன்னு சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். ஏன்னா அது மைண்டு அதுக்கு அடிக்ஷன் ஆகிருக்கும். இது சத்துவத்தினுடைய நெகட்டிவ், சத்துவத்தினுடைய தோஷ அம்சம். பிறகு இரண்டாவதாக சொல்கின்றார் ஞான சங்கேன. இந்த கருத்தையெல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சாதான் நமக்கு புரியும். ஞான சங்கம் என்றால் ஞானத்தில் பற்று ஏற்பட்டு இவன் பந்தப்படுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கஷ்டப்படுறதே எதற்குனா ஞானத்துக்காகத்தான். ஞானத்தை அடைகிறதுக்குத்தான் எல்லா முயற்சியும் பண்றோம். ஆனா பகவான் இங்க என்ன சொல்றாருன்னா, இவன் ஞானத்தில் பற்று ஏற்பட்டு பந்தப்படுகின்றான்னு சொல்றார். இப்ப இதனுடைய பொருள், இங்கு ஆத்ம ஞானத்தை பற்றி பகவான் பேசவில்லை. ஆத்ம ஞானத்தை பற்றி பேசாமல் மற்ற அறிவை பற்றி பேசுகின்றார், மற்ற விதமான அறிவு. இந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு, இந்த ஆத்ம ஞானத்தை நம்ம பராவித்யா அப்படின்னு சொல்றோம். எந்த ஒரு அறிவு பிரம்மத்தை காட்டி கொடுக்குமோ அது மேலான பராவித்யா. பிறகு அபராவித்யா என்றால் இந்த பிரம்மத்தை புரிந்து கொள்வதற்காக மற்ற அறிவுகள் தேவைப்படுகிறது. இலக்கணத்தை பற்றிய அறிவோ, ஒரு மொழியை பற்றிய அறிவோ, அல்லது இந்த உலகத்தினுடைய சில தன்மைகளை பற்றி அறிவு இருந்தால்தான் இந்த உலகத்தை நம்ம பொய் என்று நீக்க முடியும். இப்போ இந்த காரிய காரண தத்துவம், சிருஷ்டி தத்துவம், இலக்கண சாஸ்திரம், தர்க்க ஞானம், இது போன்ற எத்தனையோ அறிவுகள் இருந்தால்தான் நம்ம இந்த அறிவுக்கு போக முடியும். அப்போ நம்ம அறிவை இரண்டா பிரிக்கிறோம். ஒரு அறிவு முழுமையான, அதுதான் லட்சியம், அந்த அறிவை அடையிறதும் மோட்சத்தை அடையிறதும் ஒன்று. மற்ற அறிவு அனைத்தும் இந்த அறிவுக்கு நம்மை தயார்படுத்துகின்ற அறிவு. அதனாலதான் உபனிஷத்து எல்லா ஞானத்தையும் பராவித்யா அபராவித்யான்னு பிரிச்சு அங்கு பார்த்தோம்னா ரிக்வேதோ, யஜுர்வேதோ, சாமவேதோ, அதர்வண வேதகன்னு 4 வேதங்களும் கூட அபராவித்யான்னு தான் சொல்லப்படுது. பிறகு இந்த வேதத்தை புரிந்து கொள்கின்ற அனைத்து இலக்கணம் போன்ற சாஸ்திரங்கள் எல்லாமே அபராவித்யா தான். காரணம், இது எதுவுமே நமக்கு லட்சியம் அல்ல. பிறகு அங்க உபனிஷத்துல எது பராவித்யான்னா, அந்த வித்யாவுக்கு உண்மையிலேயே லாங்குவேஜே கிடையாது. சமஸ்கிருதம் மூலமா படிச்சாதான் பிரம்மத்தை புரிஞ்சுக்கணும்னோ அல்லது இந்த மொழி வழியா தான் பிரம்மத்தை புரிஞ்சுக்கணுங்கிறது கிடையாது. அந்த ஞானம், எந்த ஒரு அறிவு உன்னுடைய புத்தியில் ஏற்பட்டால் அந்த பிரம்மன் உனக்கு விளங்குமோ அதுதான் பராவித்யான்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இங்க பகவான் என்ன சொல்றார், இந்த சத்துவ குணம் அதிகமா இருந்து சத்துவ குணத்திலேயே இருப்பவர்களுடைய இனி ஒரு பலகீனம் இந்த அறிவில் வேர்க்கை.
எதையாவது தெரிஞ்சிட்டே இருக்கணும், எதையாவது அறிந்து கொண்டே இருக்கணும்னு சொல்லி இந்த அறிவில் ஆர்வம் ஏற்பட்டு நம்ம எறியாமல் புத்திக்கு ஒரு எக்ஸசைஸ், புத்திக்கு கொடுக்கின்ற ஒரு உடற்பயிற்சியாக நாம் மாறி விடுவோம். எப்போ பார்த்தாலும் எதையாவது படித்து கொண்டே இருத்தல், அல்லது சில பேர் 65 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே சமஸ்கிருதம் ஆரம்பிப்பார்கள், அல்லது வேற ஏதாவது கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். காரணம் என்னன்னா, புத்திக்கு ஏதாவது ஒரு தீனின்னு சொல்லுவோமே, ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படும். அப்படி தேவையில்லாத பொருள்களை எல்லாம் சேகரித்து அறிவை அடைந்து கொண்டு இருத்தல். இப்போ இப்படிப்பட்டவர்கள் அந்த அறிவில் பற்றை உடையவர்களாக இருப்பார்கள். இதைத்தான் சங்கரர் பஜகோவிந்தம்ங்கிற ஒரு நூலில் கடைசி காலத்தில் தேவையில்லாத அறிவு எதுவுமே பயன்படாது என்ற கருத்தை கூறியுள்ளார். இப்போ ஞான சங்கம் என்றால் இந்த அறிவு, ஆராய்ச்சி, விசாரம், தர்க்கம், இதில் பலர் சிக்கிக் கொள்வார்கள். அதே போல் சமஸ்கிருதம் ஒரு லாங்குவேஜ் ஆகட்டும், அதுக்கு எவ்வளவு ரியாலிட்டியை கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். தர்க்க சாஸ்திரம் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான். ஈவன் வேதாந்த சாஸ்திரம் எவ்வளவு படிக்கணுமோ அவ்வளவுதான். இதை நம்ம இந்த வேதாந்த சாஸ்திரமுமே ஒரு நல்ல மேத்ஸ் கிளாஸ் போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாஜிக்கலாக சொல்கிறதுனால நம்ம எரியாமல் என்ன பண்ணிடுவோம், இதனுடைய அர்த்தத்தை விட்டுட்டு இதனுடைய மெத்தடில் நமக்கு ஒரு விருப்பம் வந்துடும். அதே போல் நல்ல சில பாடல்களை எல்லாம் பாடும்போது ராகத்தை பார்ப்போமே தவிர அர்த்தத்தை பார்க்க மாட்டோம். அல்லது இலக்கணம், தமிழ் இலக்கணம் தெரிந்தவர்கள் அந்த இலக்கிய சுவையை ரசிப்பார்களே தவிர அர்த்தத்தை ரசிக்கிற மனசு போயிடும். இப்படி ஞான சங்கேன விஞ்ஞானமய கோஷத்தில் அபிமானம் வைத்து இவர்கள் அதிலேயே கட்டுண்டு இருப்பார்கள். இவ்விதம் சுருக்கமாக பகவான் இந்த 3 குணங்களினுடைய லட்சணம், 3 குணங்கள் எப்படி பந்தப்படுத்தும் என்ற கருத்தை கூறினார். இனி நம்ம அடுத்த தலைப்புக்கு செல்ல வேண்டும். இப்போ அடுத்த 4வது தலைப்பு குண ஆதிக்கியம். 4வது தலைப்பு குண ஆதிக்கியம். இந்த குண ஆதிக்கியம் என்றால் நம்முடைய அனைத்து மனமும், இப்போ நம்ம மனசை பற்றி பேசுகின்றோம். நம்முடைய மனிதர்களாகிய நம்முடைய அனைத்து மனதிலும் 3 குணங்களும் இருக்கின்றன. சத்துவ குணமும் இருக்கும், ரஜோ குணமும் இருக்கும், தமோ குணமும் இருக்கு. யாருக்குமே ஒரு குணம் இருக்கு ஒரு குணம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. நம்முடைய அனைத்து மனதிலையும் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்கின்ற 3 குணங்கள் இருக்கும். இதுல 3 குணங்கள் இருந்த போதிலும் சிலர் அதிக நேரம் சத்துவ குணத்தின் வெளிப்பாடுடன் வாழ்வார்கள். சிலர் விழித்திருக்கின்ற அதிக காலம் ரஜோ குணத்தின் வெளிப்பாடுடன் அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். சிலர் அதிக நேரம் தமோ குணத்தினுடைய வெளிப்பாடுடன் வாழ்வார்கள். இப்படி குண பிரதான மனிதர்கள் இருப்பார்களே தவிர 3 குணம் இல்லாத மனிதர்கள் கிடையாது. அவர் ரொம்ப சாத்விக் பர்சன் சொல்லுவோம், அவர் ரொம்ப சத்துவ குணம் சாந்தமானவர்னு சொல்லுவோம். அவர் ரொம்ப ஆக்டிவிட்டிஸோடு இருப்பார், ரஜசிக் பர்சன் சொல்கிறோம். அவன் எப்போ பார்த்தாலும் டல்லாக இருப்பான்னெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இதனுடைய பொருள் என்னவென்றால், இந்த 3 குணம் எல்லா மனதில் இருந்த போதிலும் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணம் அதிகமாக வெளிப்படுவதன் அடிப்படையில் வாழ்ந்து வருவார்கள். அதே மனிதன் சிறு வயதில் தமோ குணத்தில் இருப்பான், பிறகு திடீர்னு கொஞ்சம் வருஷங்கள் சத்துவ குணத்தில் இருப்பான், திடீர்னு கொஞ்சம் வருஷங்கள் ரஜோ குணத்தில் மாறுவான். இது காலத்துக்கு காலம், மனிதனுக்கு மனிதன், இடத்திற்கு இடம் மாறுபட்டு கொண்டே இருக்கு. அப்போ நம்ம குணம் என்று சொன்னால் எல்லா குணமும் எல்லாரிடமும் இருக்கிறது.
எந்த குணம் ஒருவனுக்கு அதிகமாக வெளிப்பட்டு வாழ்கிறான் அப்படிங்கிறதா அவனுடைய வாழ்க்கை தரம், அதுவும் அந்த சூழ்நிலையில் அந்த காலத்தில். இப்ப நம்முடைய விசாரம் என்னவென்றால், நம்ம மனசுல சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்கள் இருந்த போதிலும் இந்த சத்துவ குணம் தன்னுடைய காரியத்தை, தன்னுடைய குணத்தை அது வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது என்ன செய்தாகணும்னா, அந்த நேரத்தில் ரஜோகுணம் தமோ குணத்தை அடக்கியாக வேண்டும். இந்த 2 குணத்தையும் இது வென்றுதான் சத்துவ குணம் தன்னை வெளிப்படுத்த முடியும். இப்ப நமக்குள்ள மனசுல 3 பேர் இருக்காங்கன்னு நினைச்சுக்குவோம். இந்த சத்துவ குணம் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா அந்த நேரத்துல இந்த 2 குணத்தையும் வென்றாக வேண்டும். இப்ப ஒருத்தன் புஸ்தகம் படிக்கலாம், இதை புரிஞ்சுக்கலான்னு நம்ம எடுக்கிறோம். உடனே இதை செய்யறது யாருன்னா சத்துவ குணம். இந்த சத்துவ குணம் இந்த 1 மணி நேரம் படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும். இந்த தமோ குணம் என்ன பண்ணும் தெரியுமோ, 1 மணி நேரம் தூங்கலாமே அப்படின்னு சொல்லி அது மேல வரும். இந்த சத்துவ குணத்தை விடாது, இப்ப தூங்கலாமே அப்படின்னு சொல்லும். ரஜோ குணம் என்ன பண்ணும் தெரியுமா, 1 மணி நேரம் எங்காவது போயிட்டு வரலாமே, இல்ல வேற ஏதாவது செய்யலாமேன்னு அது வரும். அப்ப நமக்குள்ளேயே சத்துவ குணம் மேல வரும் பொழுது மற்ற 2 குணங்களும் அதனுடைய காரியத்தை அதை எக்ஸ்பிரஸ் பண்ற முயற்சி பண்ணும். அப்போ அந்த நேரத்துல எந்த குணம் வெளிப்படுகிறதோ அது என்ன செஞ்சு ஆகணும், அந்த நேரத்துல மற்ற 2ஐயும் அடக்கி தான் வெளிப்பட்டாக வேண்டும். அதுதான் குண ஆதிக்கம் என்று இங்கு பகவான் குறிப்பிடுகின்றார். குண ஆதிக்கம்னா எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா குணங்களும் இருக்கின்றன. எந்த நேரத்தில் எந்த குணம் வெளிப்படுகிறது என்பது, அப்படி வெளிப்படுகிறது என்றால் அந்த குணம் மற்ற 2 குணங்களையும் வென்று பிறகுதான் அது வெளிப்பட முடியும். அப்ப நமக்குள்ளேயே 3 காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. 3 பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. நான் தான் வெளிப்படுவேன், நான் தான் வெளிப்படுவேன்னு சொல்லி நம்ம ட்ரைனிங் எடுத்து எந்த நேரத்தில் எது வெளிப்படணும், எந்த நேரத்தில் எது வெளிப்படக்கூடாதுங்கிறதான் நம்மளுடைய பயிற்சி. இப்போ இதில் நம்ம சத்துவம், ரஜஸ், தமஸ்னு 3 குணத்தினுடைய லட்சணத்தை பார்த்தோம். பிறகு இவைகள் எப்படி பந்தப்படுத்தும்னு சுருக்கமாக பார்த்தோம். இனி நம்ம ஒரு கருத்தை பார்க்க போறோம். இப்ப சத்துவ குணம் ஒரு நேரத்தில் ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் நீக்கி தான் வெளிப்படுகிறது என்று வைத்து கொண்டால், இந்த சத்துவ குணத்தினுடைய நல்ல அம்சம் வேண்டுமானாலும் வெளிப்படலாம். அதாவது சத்துவ குணத்தினுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட், நல்ல அம்சம், அல்லது சத்துவ குணத்தினுடைய பந்தப்படுத்துகின்ற ஆஸ்பெக்ட், அதுவும் வெளிப்படலாம். அதே போல ரஜோ குணத்திலையும் ரஜோ குணமும் நமக்கு தேவை, அதனுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் வரலாம். அதாவது நமக்கு நன்மை புரியும் விதத்தில் ரஜோகுணம் வெளிப்படலாம், நமக்கு கஷ்டத்தை கொடுக்கிற விதத்திலையும் ரஜோகுணம் வெளிப்படலாம். அதே போல தமோ குணமும் நமக்கு நன்மை செய்யும் தமோ குண அம்சமும் வெளிப்படலாம், நம்மை பந்தப்படுத்தும் அம்சமும் வெளிப்படலாம். ஆகவே இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சுருக்கமாக ஒவ்வொரு குணத்தினுடைய நல்ல அம்சம் எது, பந்தப்படுத்தும் அம்சம் எதுன்னு அப்படியே கம்பேர் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்ம தமோ குணத்திலிருந்தே ஆரம்பிப்போம். இப்ப தமோ குணத்தினுடைய நல்ல அம்சம் என்ன என்றால், இந்த உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு தேவை. எப்பொழுதுமே மனது ஒரு ஷிஃப்ட் போட்ட மெஷின் மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அதுவும் யோசிக்காம அமைதியா இருந்தாக வேண்டும், சிந்தனையிலிருந்து விடுபட்டாக வேண்டும். இந்த சிந்திக்கிறது பிளான் பண்றது எல்லாம் கொஞ்ச நேரம் நிறுத்தி வைக்கணும். ஏன்னா மனம்ங்கிறது மெஷின் அல்ல. ஆகவே இந்த உடலுக்கு மனதிற்கும் உறக்கம் என்றும் ஓய்வு என்றும் தேவையில்லாம நம்ம அதிகமா நம்ம இன்வால்வ் பண்ணிக்காம கொஞ்சம் விலகி இருக்க வேண்டியது இருக்கு.
வேறொரு இடத்துல பகவான் சொல்லியிருக்கார், இந்த என்டர்டெயின்மெண்ட் ஒன்று இருக்கு, யாருக்கு எங்கு தன்னை வைத்து கொண்டா மனசு ரிலாக்ஸ் ஆகும், சந்தோஷமா இருக்கலாமோ அதுவும் அவசியம். கொஞ்சம் நம்ம என்டர்டெயின் பண்ணிக்கிறது, கொஞ்சம் நம்ம ஃப்ரீ பண்ணிக்கிறது, இதெல்லாம் என்னன்னா தமோ குணத்தினுடைய நல்ல அம்சம். உறக்கம் வருவது, ஓய்வெடுத்து கொள்வது, புத்திக்கும் உடலுக்கும் வேலை கொடுக்காமல் அமைதியாக வைத்திருத்தல். சத்துவ குணமும் இதே போலதான் இருக்கும். ஆனா தமோ குணத்தினுடைய பாசிட்டிவ் அம்சம் இவைகள் எல்லாம், அதாவது ஓய்வெடுத்தல், உறங்குதல், புத்திக்கு கொஞ்ச நேரம் வேலை கொடுக்காம இருத்தல், இதெல்லாம். இதனுடைய நெகட்டிவ் அம்சம் என்ன என்றால் அதுதான் அதிகமா இருக்கு. தமோ குணத்தினுடைய நெகட்டிவத்தை நம்ம பார்த்தோம். சோம்பல், ஒரு வேலையை அரை மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை 3 மணி நேரம் செய்யறது, அறிவுபூர்வமா இல்லாம மனதை சிதறடைத்தல், புரிந்து கொள்ளாமல் இருத்தல் அல்லது தவறாக புரிந்து கொள்ளுதல், கேர்லெஸ்ஸா இருக்கிறது. அதை விட முக்கியம் பொறுப்பின்மை. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு அந்த மனசு தயாரா இருக்கா. பிறகு இதனுடைய இனியொரு பலகீனம் பழி சுமத்துதல். ஏதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா உடனே யாரோ ஒருத்தர் தான் காரணம், நான் காரணம் அல்ல அப்படின்னு சொல்லி ஜஸ்டிஃபிகேஷன், பழி சுமத்துதல், இதெல்லாம் தமோ குணத்தினுடைய வெளிப்பாடு. இப்போ தமோ குணம்தான் இதையெல்லாம் செய்ய வைக்கின்றது. இது தமோ குணத்தினுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் பாயிண்ட். சாஸ்திரம் இப்படி ஒவ்வொரு குணத்திலிருந்து நம்ம மேலே போகணும்னு சொல்லும். இனி நம்ம ரஜோ குணத்திற்கு வருவோம். இந்த ரஜோ குணத்தினுடைய பிளஸ் பாயிண்ட் என்னவென்றால், இந்த ரஜோ குணம் இருந்தால்தான் நம்முடைய உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்திருக்க முடியும். இந்த எக்ஸசைஸ் பண்றது, பிறகு ஆசனங்கள் பண்றது, இந்த உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரஜோகுணம் நமக்கு தேவை. பிறகு நம்முடைய கடமைகளை சுறுசுறுப்பாக ரொம்ப ஆக்டிவாக செய்யணும்னா நமக்கு ரஜோகுணம் தேவை. அது உடல் ஆரோக்கியத்திற்கு காரணமாகும். பிறகு நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை மிக வேகமாக நல்ல விதத்தில், அந்த லேபர்னு சொல்கிறோமே, அதாவது நம்மளுடைய அவுட்புட் அதையெல்லாம் ஒழுங்காக செய்ய வைக்கிறது ரஜோகுணம்தான். ஏன்னா சத்துவ குணம் புத்தியில தான் இருக்கு. இப்போ உடல் ரீதியாக உடலை ஆரோக்கியப்படுத்தி உடல் ரீதியாக நம்மை வெளிப்படுத்தணும் என்றால் ரஜோகுணம் இருந்தால் தான் முடியும். பிறகு ரஜோகுணம் இருந்தால் தான் சில தவங்களை நாம் மேற்கொள்ள முடியும். இந்த கிரிவலம் வர்றதோ அல்லது பாத யாத்திரை போகிறதோ, இந்த மாதிரி ஏதாவது சில தவங்கள் நம்ம தவத்தை ஆரம்பத்திலேயே தியானத்திலிருந்து ஆரம்பிக்க முடியாது. அதனால தான் பதஞ்சலி யமக நியமகன்னு ஆரம்பிக்கிறார். தவத்தை உடலிலிருந்து தான் ஆரம்பிக்கணும், கிராஸா தான் நம்ம ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது ரஜோகுணம் இருந்தால் தான் நம்ம உடலை வருத்தி உடலிலிருந்து தவத்தை மேற்கொள்ள முடியும். அப்போ சில தவங்கள் செய்வதற்கு, உடலுக்கு சில கஷ்டத்தை கொடுத்து உடலை பண்படுத்துவதற்கும் உடலை ஆரோக்கியமாக்குவதற்கும், அதைவிட முக்கியம் நம்முடைய கடமைகளை ஒழுங்காக செய்வதற்கும். இப்போ ஆஃபீஸில் காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் உழைக்கணும்னு சொன்னால் இந்த உழைப்புக்கு மூலமே ரஜோகுணம்தான். இப்போ ரஜோகுணத்தினுடைய நல்ல அம்சம் என்னவென்றால் நம்மை ஒரு கர்ம யோகி ஆக்கும். நம்ம ஒரு அலர்ட் பர்சனாக வச்சிருந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுக்கும். இதெல்லாம் வெளிப்படணும்னா இந்த ரஜோகுணம் என்ன பண்ணணும்? சத்துவத்தையும் தமோ குணத்தையும் அதை அடக்கி வைக்கணும். இப்போ ஒருவர் யோகாசனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட கற்றுட்டு வந்துட்டார். அவர் என்ன பண்ணியிருக்கார், எப்படியெல்லாம் ஆசனம் பண்ணணும்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை வேற அவர் கையில் கொடுத்துட்டார். இவர் அந்த புஸ்தகத்தை படிச்சுட்டு ஆசனம் செய்ய போகும் பொழுது தூங்குனார்னு வச்சுக்குவோமே, அது எதனுடைய குணத்தின் விளைவு? அது தமோ குணத்தின் விளைவு. நான் ஒருவரை பார்த்தேன், அவர் என்ன பண்ணியிருந்தார்னா அந்த ஆசனம் போடுற சீட்டில் அமர்ந்து கொண்டு அந்த புஸ்தகத்தையே படிச்சுட்டு இருந்தார். இது என்னன்னா இது சத்துவத்தினுடைய ப்ராப்ளம். இந்த இடத்துல உங்களை படிக்க சொல்லல, ஒழுங்கா அதில் சொன்னதை செய்ய சொல்லப்பட்டிருக்கு.
இவர் புஸ்தகத்தையே 10 முறை படிச்சாருன்னு வச்சுக்கோமே, அரை மணி நேரம் ஆசனம் பண்றது உத்தமமா இல்லது 3 மணி நேரம் அந்த புஸ்தகத்தை படிக்கிறது உத்தமமா? இது சத்துவத்தினுடைய ப்ராப்ளம். அப்ப இவருக்கு ரஜோகுணம் இருந்தா தான் அந்த படிக்கிறத விட்டுட்டு செயல்படுவார். சில பேர்த்துக்கு சாஸ்திரம் படிச்சுட்டு அது படிய இல்லாதவங்களை பார்த்து நான் சாஸ்திரமே படிக்க மாட்டேன்னு சொல்லுவார்கள். காரணம் என்ன? அதை படிச்சு அதை செயல்படுத்தவில்லை. செயல்படுத்துவதுன்னா அதில் சாஸ்திரம் சொன்ன சில பண்புகளை செயல்படுத்தவில்லை என்றால் அந்த சாஸ்திர படிப்பையே சிலர் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அது சாஸ்திரத்தினுடைய தோஷம் அல்ல, அதை படித்தவர்களுடைய தவறான சத்துவ குணத்தினுடைய நோக்கம். அந்த சத்துவ குணம் ராங்கா வேலை செஞ்சிடுச்சே தவிர அதிகம் படிச்சுட்டார், அதை பிராக்டிஸ் பண்ணல. அதனாலதான் விவேகானந்தர் சொல்லுவார், the ounce of practice is better than tons of knowledge சொல்லுவார். ஒரு டன் நாலேஜை சேர்த்து வைக்கிறத விட ஒரு அவுன்ஸ், ஒரு சிறிய பிராக்டிஸ் பண்றது நல்லதுன்னு சொல்லி. இந்த ரஜோகுணம் என்ன பண்ணும்? நம்மை செயல்படுத்த. அப்போ செயல்படணும்னா பிராண சக்தி வேணும், உடல் சக்தி வேணும். இதெல்லாம் ரஜோகுணமே கொடுத்து நம்மை செயல்பட வைக்கும். காரணம், ஆரம்பத்தில் செயல்பட்டு தான் நம்ம சாந்த நிலைக்கு செல்ல முடியும். சத்துவ குணத்துக்கெல்லாம் திடீர்னு நம்மால சென்று விட முடியாது. அப்ப ரஜோகுணத்தினுடைய பிளஸ் அம்சம் நம்மை செயல்படுத்தி கர்மயோகி ஆக்கி சித்த சுத்திக்கு முக்கிய காரணம் ரஜோகுணம்தான். ஏன்னா ரஜோகுணம் இருந்தா தான் வீட்டை தூய்மையா வச்சிருப்போம், பிறகு ஆடைய தூய்மையா வச்சிருப்போம், உடலை தூய்மையா வச்சிருப்போம், மனசையும் தூய்மைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுவோம். இனி ரஜோகுணத்தினுடைய நெகட்டிவ் அம்சம் என்ன, அது எப்படி பந்தப்படுத்தும், அதை நம்ம சுருக்கமா பார்த்தோம். இந்த ரஜோகுணம்தான் ஆசை, பொறாமை, கோபம், அசாந்தி இவைகளையெல்லாம் நமக்கு கொடுக்கும். இந்த மனதில் இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் இருக்கே, நெகட்டிவ் எமோஷன்ஸ், இதெல்லாம் ரஜோகுணத்தினுடைய விளைவு தான். பொறாமப்படுறது, கோபப்படுறது, சகிப்புத்தன்மையில் இல்லாமல் இருத்தல், எப்பொழுது பார்த்தாலும் எரிஞ்சு இருந்துட்டு இருக்கிறது, இதெல்லாம் எதுனா ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. இந்த தமோ குணம் ஸ்தூல சரீரத்தில் அபிமானத்தை வைத்து நம்மை பந்தப்படுத்தும். இந்த தமோ குணம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்தூல உடல் கம்ஃபர்டபுளா இருந்தா சரி, அது குப்பையில படுத்திருந்தாலும் சரி அல்லது தூய்மையான இடத்துல படுத்திருந்தாலும் சரி, உடலே அசுத்தமா இருந்தாலும் சரி, அது கண்டுக்காது. அதுக்கு இந்த உடல் எந்த வேலையும் செய்யக்கூடாது, ஜடம் போல் அது இருக்கணும். இப்போ இந்த தமோ குணம் ஸ்தூல சரீரத்தில், இன்னும் கொஞ்சம் பிரிச்சு சொல்லணும் அப்படின்னா அன்னமய கோஷத்தில் அபிமானத்தை கொடுத்து நம்மை பந்தப்படுத்தும். இப்போ யாருக்கு இந்த உடல்ல ரொம்ப அபிமானமோ அவர்களெல்லாம் தமோ குணத்தின் தூண்டுதலில் இருக்கின்றார்கள். இந்த ரஜோகுணம் என்ன பண்ணோம்னா பிராணமய கோஷம், மனோமய கோஷம், இதில் நம்மை பந்தப்படுத்தும். இந்த ரஜோகுணம் இருக்கிறவங்களுக்கு பிராணமய கோஷம், அதாவது இந்த பிராணன், கர்மேந்திரியங்கள், அவங்க கர்மேந்திரியங்கள் எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். பிளஸ் பிராண சக்தி. மனோமய கோஷம், ரொம்ப எமோஷனலா இருப்பார்கள். அதாவது அந்த எமோஷனலே பக்தி பூர்வமா இருந்தால் அது சாத்விகமாயிரும். அவர்கள் உணர்வு எல்லாமே ஹர்ட்டிங்கா இருக்கும். மற்றவங்களை ஹிம்சப்படுத்துறது, தன்னை ஹிம்சப்படுத்தி கொள்ளுதல் போன்ற எல்லா நெகட்டிவ் கேரக்டர் எல்லாம் ரஜோகுணத்தினுடைய வெளிப்பாடு. இனி நம்ம சத்துவ குணத்திற்கு சென்றால் அடுத்த 2 கோஷம் உங்களுக்கே தெரியும், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். அதனாலதான் பகவான் கரெக்டா சொன்னார், சுகசங்கேன பத்னாதிங்கிறது ஆனந்தமய கோஷம், ஞான சங்கேன பத்னாதிங்கிறது விஞ்ஞானமய கோஷம். இந்த சத்துவ குணம் மற்ற 2 கோஷத்துல அபிமானத்தை கொடுத்துரும். அது ஆனந்தமய கோஷத்திலும் விஞ்ஞானமய கோஷத்திலும் நம்மை பந்தப்படுத்தி விடும். இனி நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த சத்துவ குணம்தான். இந்த சத்துவ குணத்தினுடைய பிளஸ் பாயிண்ட் என்ன, சத்துவ குணத்தினுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன? மைனஸை நம்ம பார்த்துட்டோம். இதனுடைய பாசிட்டிவ் அம்சம், இதனுடைய மேலான அம்சம் என்னவென்றால், நாம் இறுதியில அடைய வேண்டியது இறைவனை பற்றிய ஞானம். நம்மளுடைய லட்சியமே
ஃபைனல் கோலே இறைவனை பற்றிய ஞானம். காரணம், அந்த இறை தத்துவத்தை ஞானத்தால் தான் அடைய முடியும். வேற ஏதாவது ஒன்றை அடையணும்னா அது செயலினால் அடையலாம், வேற ஏதாவது அல்ல. இறைவனை தவிர வேற எல்லாவற்றையும் செயலால தான் அடைய முடியும், அறிவினால் அடைய முடியாது. இறைவன் ஒருவனைத்தான் நாம ஞானத்தினால் அடையலாம். இப்ப ஞானத்தினால் ஒரு பொருளை நம்ம அடையணும் என்றால் அந்த பொருளை அறியாமையினால் தான் இழந்திருக்க வேண்டும். அறியாமையினால் இழந்த பொருளை நாம் ஞானத்தால் மட்டும்தான் அடைய முடியும். நம்ம அறியாமையில இழக்காம காலத்தினாலோ வேறு காரணத்தினால் ஒரு பொருளை இழந்தால் அதனால தான் அடைய முடியும். இப்பொழுது இறை தத்துவத்தை, அந்த நாம எந்த கடவுளை அடையணும்னு நினைக்கிறோமோ அவரை அறியாமையினால் இழந்துள்ளோம். இதுக்கு தான் சாஸ்திரத்துல பல உதாகரணங்கள் சொல்லப்படும். 10 பேர் ஆத்த கடந்து போனதுக்கு அப்புறம் அவன் தன்னை விட்டுட்டு மற்றவர்களை எண்ணுகின்றான். இப்பொழுது இவன் 10வது மனிதன் ஆத்துல போயிட்டான்னு நினைச்சிட்டு வருத்தப்பட்டு இருக்கான். இவன் அந்த 10வது மனிதனை எப்படி இழந்தான்? ஆத்துல போயிருந்துச்சுன்னா ஆத்துல போய்தான் அவனை கொண்டு வரணும். இவன் அறியாமையினால் இழந்தான். இப்ப அறியாமையினால் இழந்த 10வது மனிதனை அறிவினால் தான் அடைய முடியும். அதனாலதான் சங்கரர் அடிக்கடி சொல்லுவார், பிரம்ம கதி பிரம்ம அவகதி ஏவ. அவகதினா புரிஞ்சுக்கிறது, கதினா அடைதல். அவகதி பிரம்ம அவகதிகி பிரம்ம கதிகிம்பர். பிரம்மத்தை அடைதல் என்பது பிரம்மத்தை அறிதல். பிரம்மத்தை அறிஞ்சுக்கிறதும் பிரம்மத்தை அடைவதும் சமகாலம்னு சொல்லுவார். இந்த 10வது மனிதனை அறிந்து கொள்வதும் 10வது மனிதனை அடைதலும் சமகாலம். ஆகவே இந்த ஞானம் என்ற ஒன்றினால்தான் இறைவனை அடைய முடியும். இறைவனை அடைவதும் மோட்சத்தை அடைவதும் ஒன்றுதான். இது ஒன்று. அடுத்தபடியா ஞானத்தினாலதான் இறைவனை அடைய முடியும் என்றால் அந்த ஞானத்தை அடைவதற்கு எத்தனையோ அறிவுகள் தேவைப்படுகிறது. அந்த இறைவனை புரிஞ்சுக்கிறது ஞானத்தினால, அந்த ஞானத்திற்கு துணை புரிய பல அறிவுகள் தேவைப்படுகிறது. ஆகவே மனித ஜீவிதத்தில் பிரதானமாக இருப்பது விஞ்ஞானமய கோஷம். ஏன்னா மற்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு அறிவு மனிதனுக்கு இருக்கு. அது விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கிற வேற்றுமை தான். மற்ற ஜீவராசிகளுக்கு அன்னமயம் இருக்கு, பிராணன் இருக்கு, மனது இருக்கு, உணர்வு இருக்கு. ஆனா அந்த விஞ்ஞானத்துல தான் இறைவன் நம்மையும் மற்ற ஜீவராசிகளையும் பிரித்துள்ளார். எப்படி பிரித்துள்ளார்னா, இந்த விஞ்ஞானமய கோஷத்துல எக்ஸ்ட்ரா ஒரு ஃபேக்கல்ட்டியை கொடுத்துட்டார். என்னவென்றால் நம்மையே நாம் பார்த்து அடையாளம் கண்டுகொள்ளும் ஒரு அறிவு. இப்ப நான் ஆண், நான் மனிதன், நான் இந்த இனத்தை சேர்ந்தவன்னு நம்மையே பார்க்கிற இந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ்ன்னு சொல்றோம். இதை இறைவன் நமக்கு கொடுத்துள்ளார். ஆகவே ஒரு மனிதனுடைய பிரதானம், அவன் பாதையில சென்று அடைய வேண்டியது சத்துவ குணம். தமோ குணத்தினும் தேவைதான், ரஜோகுணத்துக்கும் பிளஸ் பாயிண்ட் இருக்குன்னு நம்ம சொல்றோம். அதை பயன்படுத்தி சத்துவ குணத்தை அடைதல் தான் ஃபர்ஸ்ட் லட்சியம். நம்முடைய முதல் லட்சியம் தமோ குணத்தினுடைய நல்ல அம்சத்தை பயன்படுத்தி தீய அம்சத்தை விளக்கி, ரஜோகுணத்தினுடைய நல்ல அம்சத்தை பயன்படுத்தி தீய அம்சத்தை விளக்கி சத்துவ குணத்திற்கு வர வேண்டும். அந்த சத்துவ குணத்தில் உள்ள தீய அம்சத்தை நீக்கி பிறகு நல்ல அம்சத்தை பயன்படுத்த வேண்டும். இந்த சத்துவ குணத்தினுடைய நல்ல அம்சம் சத்துவ குணம் இருந்தால்தான் பராவித்யா அபராவித்யா இந்த 2 அறிவையும் அடைய முடியும். இதுல வேற சாய்ஸே கிடையாது. என்ன, சத்துவ குணம்தான் ஞான ஹேதுகு, ஞானத்திற்கு காரணம். இந்த சத்துவ குணம் இருந்தாதான் நம்ம அறிவை அடைய முடியும். இப்ப பிரம்மத்தை பற்றி, அறிவை பற்றி இப்ப நம்ம விசாரம் பண்ண வேண்டாம், அது பிறகு பார்ப்போம்.
இந்த சத்துவ குணம் என்ன செய்யும் என்றால், ரஜோகுணத்தினுடைய நல்ல அம்சத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும், தமோ குணத்தினுடைய நல்ல அம்சத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும்ங்கிற அறிவே சத்துவ குணம் இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும். இப்போ கர்மயோகத்தை பற்றி நாம் பேசும் பொழுது நாம் செய்கின்ற செயல் கர்மயோகம் அல்ல, செயலுக்கு பின்னாடி இருக்கிற ஆட்டிடியூடு, பாவனை தான் கர்மயோகம்னு பார்த்தோம். தானம் கொடுக்கிறது பெரிய விஷயம் அல்ல, அதற்கு பின்னாடி இருக்கிற பாவனை தான் அது பாபத்தை கொடுக்குமா, அந்த செயல் புண்ணியத்தை கொடுக்குமான்னு நம்ம முடிவு பண்றோம். ஒரு செயல் பாப புண்ணியத்தை கொடுக்காது, அதற்கு பின்னாடி இருக்கிற பாவனை, ஆட்டிடியூடு தான் மிக முக்கியம். அதனாலதான் கர்மயோகத்தை பகவான் புத்தி யோகம்னு சொன்னார். இப்ப இந்த அறிவு எங்கிருந்து நமக்கு கிடைக்கணும்? நான் இப்படி கர்மயோகம் பண்ணணும்னா இதுதான் என்னுடைய ஆட்டிடியூட், இப்படித்தான் என்னுடைய பாவனை இருக்கணும். நான் தவம் செய்கின்றேன் என்றால் இந்த தவம் இதற்காக செய்கிறேன்கிற ஒரு சரியான அறிவு நமக்கு வேண்டும். ஏன்னா அசுரர்களும் தவம் செய்கிறார்கள். காரணம் என்ன? அவர்களுடைய அந்த சத்துவ குணம் இல்லை. அந்த சத்துவ குணத்துல தவறு ஏற்பட்டதனால் அவர்களுடைய தவமெல்லாம் தவறான வழிக்கு சென்று விடுகிறது. ஆகவே இந்த சத்துவ குணம்தான் நமக்கு ஞானத்தை கொடுக்கும். எப்படிப்பட்ட ஞானம்? எந்த சாதனையை பின்பற்ற வேண்டும், எப்படி ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் சரியாக கையாள வேண்டும், எந்த நேரத்தில் ஓய்வெடுக்கணும், எந்த நேரத்தில் படிக்கக்கூடாது, எந்த நேரத்தில் படிக்கணும், எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளவு படிக்கணும், அதே போல் எவ்வளவு ஆசனம் பண்ணணும். இப்போ உடல் ஆரோக்கியம்னு சொன்னால் 10 மணி நேரம் இவர் ரோட்டில் நடந்துகிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோமே, இவ்வளவு தேவையா? அப்போ பேலன்ஸ்டாக இருக்கிறது. இதையெல்லாம் யார் சொல்லி கொடுப்பார்னா சத்துவ குணம், ஞானம். ஆகவே பகவான் இங்கே என்ன சொல்ல போறார்னா, சத்துவ குணம் யாருக்கு மேலோங்கி இருக்கின்றதோ அவர்கள்தான் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் வெற்றி அடைவார்கள். இவன் பிரம்ம ஞானத்தை அடையலைங்கிறது இரண்டாவது பட்சம். இவன் இந்த உலகத்திலேயே ஒருத்தன் வெற்றி அடையணும்னா இவனுக்கு அறிவு ஒழுங்காக இருக்க வேண்டும், இவனுடைய அனுபவங்களை சரியாக பொருள்படுத்த வேண்டும். இந்த அறிவுக்கு காரணமா இருக்கிற சத்துவ குணம்தான் நம்முடைய ஃபர்ஸ்ட் கோல், நம்முடைய லட்சியம். அப்ப சாஸ்திரம் இந்த சாதனைகளை எப்படி பிரசன்ட் பண்ணுதுன்னா, நீ பிரம்மன் ஆத்மாவை பிறகு வச்சுக்கோ, முதல்ல என்ன செய்யி, உன்னுடைய குணத்தை தமோகுண பிரதானமாக இருக்கின்ற நீ ரஜோகுண பிரதானமாக உன்னை மாற்றிக்கொள், பிறகு சத்துவ குண பிரதானமாக உன்னை மாற்றிக்கொள்னு சொல்லி சத்துவ குண அதிகமாக வெளிப்படும் விதத்தில் நம்மை அமைத்து கொள்வதுதான் நம்முடைய முதல் லட்சியம். இப்ப நம்முடைய கோலே என்னன்னா, இங்க குண ஆதிக்கியத்துல பகவான் என்ன சொல்றார், இந்த சத்துவ குணம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்றால் அது ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் அடக்கியாக வேண்டும். அதை வென்றால்தான் சத்துவத்துக்கே சக்தி. நம்ம நினைச்சிடக்கூடாது சத்துவம்ங்கிறது பவர்ஃபுல், ரஜஸ்ங்கிறது செகண்ட் பவர்ஃபுல், தமஸ்ங்கிறது அதை விட கீழே பவர்ஃபுல். அப்படி அல்ல, 3 குணத்துக்கும் சரியான சக்தி பவர் இருக்கு. இந்த சத்துவ குணம் மேல வரணும்னா இந்த 2 குணத்தையும் வென்றாக வேண்டும். பிறகு என்ன சொல்றார், ஒரு நேரத்துல ரஜோ குணம் மேல வருதுன்னா அது சத்துவத்தையும் தமசையும் வென்றுதான் அது தன்னை வெளிப்படுத்தும். தமோ குணம் தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அது சத்துவத்தையும் ரஜசையும் தனக்கு கீழே வச்சுதான் அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். இப்படி இருக்கின்ற காரணத்தினால் உடனே பகவான் லட்சியத்தை ஞாபகப்படுத்துறார். ஆகவே உன்னுடைய லட்சியம் என்னன்னா, சத்துவத்தை மேலோங்கும் விதத்தில் உன்னை நீ வளர்த்தி கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய லட்சியமே என்னன்னா சத்துவ குணத்தை அடைதல். இந்த அத்தியாயத்துல குணத்தை பற்றி இந்த ஞானத்தை எல்லாம் கொடுக்கிற பகவான் அடுத்த அத்தியாயத்திலிருந்து என்ன செய்வார், பல தத்துவங்களை எடுத்துக்கொண்டு அதை சத்துவம் ரஜஸ் தமஸ்னு பிரிக்க போறார்.
அதாவது உணவை 3ஆ பிரிக்க போறார். இந்த உணவு உனக்கு சத்துவத்தை தூண்டும், இந்த உணவு ரஜோகுணத்தை தூண்டும், இந்த உணவு உனக்கு தமோ குணத்தை தூண்டும்னு உணவை பிரிப்பார். பிறகு நாம வழிபடுகின்ற இறைவனையே பிரிப்பார். இந்த தேவதை, அதாவது சத்துவ குணத்தை உடையவர்கள் இந்த தேவதையை வழிபடுவார்கள், ரஜோகுணத்தை உடையவர்கள் இப்படிப்பட்ட தேவதைகளை வழிபடுவார்கள், அதே போல தமோ குணம் இந்த பேய் பிசாசை எல்லாம் வழிபடுவார்கள் சொல்லி தேவதைகளை பிரிப்பார். நாம் செய்கின்ற செயல்களை பிரிப்பார். ஸ்ரத்தையே 3ஆக பிரிக்கப்படுகிறது. நீ வைக்கிற நம்பிக்கை இருக்கே, அது சத்துவ சாத்விக ஸ்ரத்தா, ராஜச ஸ்ரத்தா, தாமச ஸ்ரத்தான்னு 17வது அத்தியாயமே ஸ்ரத்தையே 3 குணத்தின் அடிப்படையில் பிரிப்பார். பிறகு நாம் செய்கின்ற தவத்தை 3ஆ பிரிப்பார். நீ இந்த தவம் சாத்விகமான தவம், இந்த தவம் ராஜசமான தவம், இது தாமசமான தவம். நாம் செய்கிற பூஜை, நாம் செய்கின்ற அனைத்து செயல்களையும் தானத்தை பிரிப்பார். இது சாத்விகமான தானம், ராஜச தானம், தாமச தானம். இதெல்லாம் எதற்கு பிரிக்கிறார்னா, இதையெல்லாம் தெரிஞ்சு ஒவ்வொரு அம்சத்திலும் நம்மை சத்துவ குணத்துக்கு உயர்த்தி கொள்ள வேண்டும். அப்ப நம்முடைய லட்சியமே சத்துவ குணத்திற்கு நம்மை உயர்த்தி கொள்ளுதல். ஆனா சத்துவ குணத்திலையும் சில தோஷங்கள் இருக்கேன்னா அதுக்கு இந்த அத்தியாயத்துல பகவான் பதில் வச்சிருக்கார். முதலில் தமோ குணத்திலிருந்து எப்படி ரஜஸுக்கு போறது, ரஜஸிலிருந்து எப்படி சத்துவத்துக்கு போறது, பிறகு சத்துவத்தையும் எப்படி கடத்தல், அதையும் நம்ம பார்க்க போறோம். இந்த அத்தியாயத்தில் அதற்கும் பதில் வைத்துள்ளார். இப்ப இந்த 4வது தலைப்பு குண ஆதிக்கியம் அப்படிங்கிற இடத்துல பகவான் கூறும் கருத்து, 3 குணமும் எல்லா மனிதர்களிடமும் இருக்கின்றது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு குணம் அதிகமாக வெளிப்பட்ட நிலையில் வாழ்ந்து வருவார்கள். அப்படி வெளிப்படும் பொழுது அந்த சத்துவம் நல்ல அம்சமும் வெளிப்படும், அல்லது பந்தப்படுத்த அம்சமும் வெளிப்படும். அது நமக்கு இப்பொழுது முக்கியமல்ல. சத்துவம் வெளிப்பட வேண்டும் என்றால் அது ரஜோகுணத்தை தமோ குணத்தை அடக்கித்தான் வெளிப்படும். தமோ குணம் வெளிப்படுகிறது என்றால் அப்பொழுது நம்மிடத்துல சத்துவ குணம் இருந்தாலும் அது சக்தியற்று இருக்கும், ரஜோகுணம் இருந்தாலும் அது சக்தியற்று இருக்கும். இப்படி 3 குணங்கள் சமமாக நம்முடைய மனதில் இருந்த போதிலும் ஒவ்வொரு குணம் தன்னுடைய ஆதிக்கத்தை, தன்னுடைய எக்ஸ்பிரஷன், தன்னுடைய வெளிப்பாட்டை காட்ட மற்ற 2 குணங்களை அடக்கியாக வேண்டும். நம்ம சில சமயம் சொல்லுவோம் அவனோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி, அதே அர்த்தம்தான். அவனுடைய டாமினேஷன், அவன்தான் முன்னிற்பான். அப்படி இந்த ஒவ்வொரு குணமும் டாமினேட் செய்யும் என்று சொல்லி பிறகு சொல்லுவார், நீ சத்துவ குணத்தை டாமினேட் பண்ற மாதிரி உன்னை வைத்து கொள்ள வேண்டும். இதுதான் 4வது தலைப்பு. இனி ஸ்லோகத்துக்குள் சென்று பகவான் என்ன சொல்கிறார்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி 9வது ஸ்லோகத்தில், அதாவது 8வது ஸ்லோகம் வரை முதல் வரியில் குணத்தினுடைய லட்சணமும், 2வது வரியில் எப்படி பந்தப்படுத்தும்னு குணத்தினுடைய நெகட்டிவ் அம்சத்தையும் சொன்னார். பிறகு 9வது ஸ்லோகத்தில் என்ன செய்கின்றார், எப்படி ஒவ்வொரு குணமும் நம்மை பந்தப்படுத்தும்னு சொல்லி சுருக்கமாக கூறுகின்றார். சத்துவம் சுகே சஞ்சயதி, சத்துவ குணமானது சுகத்தில் ஆனந்தமய கோஷத்திலும், பிறகு நம்ம இங்க சேர்த்திக்கணும் விஞ்ஞானமய கோஷத்திலும் நம்மை பந்தப்படுத்துகிறது. ஆனா ஆரம்பத்தில் இருக்கிற சாதகர்களாகிய நாம் சத்துவ குணம் எப்படி பந்தப்படுத்துன்னு பார்க்க வேண்டாம். ஏன்னா சத்துவ குணத்துக்கு போனாத்தேன்னு அது நம்ம பந்தப்படுத்துறது. சத்துவ குணத்துக்கு போறதே லட்சியமா இருக்கட்டும். அதனால சத்துவ குணம் எனக்கு பந்தப்படுத்தும், அதாவது ஆனந்தத்திலும் அறிவிலையும் பந்தப்படுத்தும், அதனாலதான் எந்த புஸ்தகம் படிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். அதனால சத்துவ குணத்துக்கு போய் அது நம்ம பந்தப்படுத்துற காலத்துல நம்ம அதை பார்த்துக்குவோம். நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா மற்ற 2 குணங்களிலிருந்து தான் நம்ம வெளியே வரணும். இப்ப சத்துவம் சுகே சஞ்சயதி ரஜ கர்மணி பாரத,
ஹே அர்ஜுனா, இந்த ரஜோகுணம் இருக்கே அது கர்மத்தில் உன்னை பந்தப்படுத்தும். அப்படின்னு என்ன அர்த்தம்? பிராணமய கோஷத்திலும் மனோமய கோஷத்திலையும் உன்னை அபிமானப்படுத்தும். ஆகவே உனக்கு என்ன தோணும்னா, எப்பொழுது பார்த்தாலும் எதையாவது செய்து கொண்டே இருக்கலாம் அப்படின்னே உனக்கு தோணும். நம்ம மிஷினா மாறக்கூடாது. அதாவது நம்ம வியாபாரம் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், அப்படியெல்லாம் தைத்திரிய உபநிஷத்துல நம்ம பார்த்தோம். இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப்ல இருக்காத, உன்னை உயர்த்தி கொள். நீ பணம் சம்பாரிச்சு ரொம்ப சௌகரியமா இருன்னு சொன்னாலும் நாம மணி மேக்கிங் மிஷினா மாறிடக்கூடாது. காரணம், இந்த ரஜோகுணம் அப்படி பண்ணிரு, ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். இந்த ஓவர் டைம் எல்லாம் இருக்கல்ல, இதெல்லாம் என்னன்னா ரெஸ்டே எனக்கு வேண்டாம், ஏதாவது செய்யணும், புது புது ப்ராஜெக்ட், அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இப்படி ரஜோகுணம் நம்மை செயலிலேயே வைத்திருக்கும். நாம கர்த்தாவாகவே தான் இருப்போம், என்னைக்குமே பிரமாதாவாக இருக்க மாட்டோம், அறிபவனாக இருக்க மாட்டோம், செய்பவனாகவே இருந்து கொண்டு இருப்போம். இது பந்தப்படுத்துகின்ற அம்சம். பிறகு ஞானம் ஆவருத்தியது தமக, இந்த தமோ குணமானது நம்முடைய அறிவை மறைத்து, அதாவது அறிவை மறைத்துனா எனக்கு எது நல்லது எனக்கு எது கெட்டதுங்கிற அறிவை மறைச்சிடும். இந்த தமோ குணத்தில் அதுதான் கஷ்டம். எனக்கு எது நல்லதுங்கிறது ஏன் புத்தியே சொல்லலின்னு சொன்னா, மற்றவங்க சொன்னா நான் எப்படி கேட்க முடியும்? ஒருவர் தன்னையே அழிச்சிட்டு இருக்கும் போது ஏன் புத்தியே எனக்கு எது நல்லதுன்னு சொல்லி கொடுக்கல. இப்படி பேசுனா நல்லதா, இந்த என்னுடைய பிஹேவியர் எனக்கு நல்லதா, இது எனக்கே தெரியலனா எவ்வளவுதான் மற்றவங்க சொன்னா எப்படி புரியும்? மற்றவங்க சொல்வது எதற்குனா இந்த புத்தியில நாம புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனா தமோ குணத்தில் இருந்தால் யார் எவ்வளவு சொன்னாலும் அதனுடைய பலன் விபரீதமா தான் இருக்கும். என்னை குறை சொல்கிறார்கள், என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிந்திக்கிறார்கள்னு தான் பொருள்படுத்துமே தவிர என்னை உயர்த்துவதற்கும் என்னுடைய நன்மைக்கும் அட்வைஸ் பண்றாங்க, அறிவுரை சொல்கிறார்கள்னு பொருள்படுத்தாது. உடனே என்ன பொருள்படுத்தும்? என்னை குறை சொல்கிறார்கள், என்னை ரிஜெக்ட் பண்றாங்க, நீக்குகிறார்கள் தான் புத்தி சொல்லும். அதைத்தான் இங்க சொல்றார், ஞானம் ஆவருத்திய. ஞானம்னா யதார்த்தம், எது உண்மையோ அதை மறைத்து பிரமாதே சஞ்சயத்யுத, அது கவனமின்மையில் கவனக்குறைவில் ஒருவனை சேர்த்து விடும், ஒருவனை இணைத்து விடும். இனி அடுத்த ஸ்லோகத்துல தான் நம்ம பார்த்த கருத்து. 10வது ஸ்லோகத்துல தான் நாம் பார்த்த 4வது கருத்து, குண ஆதிக்கியம். எப்படி ஒவ்வொரு குணமும் மேலோங்குகின்றது அதை கூறுகின்றார். ரஜஸ் தமஸ்ச அபிபூய சத்வம் பவதி பாரத. ஹே அர்ஜுனா, ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் அபிபூய தனக்கு கீழ் வைத்து அடக்கி, சத்துவம் பவதி, சத்துவ குணமானது தன்னுடைய காரியத்தை தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது. தன்னை எப்படி அது மேனிஃபெஸ்ட் பண்ணும்னா, அது தன்னை வெளிப்படுத்தணும்னா 2 பகைவர்களை வென்றாக வேண்டும். அதை நம்ம உதாரணத்தில் பார்த்தோம். படிக்கலாம், சிந்திக்கலாம், தியானம் பண்ணலாம், இதெல்லாம் சத்துவ குணத்தின் விருப்பம். ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணலான்னு அமர்ந்தா தான் என்னென்னலாம் வீட்டில் வேலை பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ இதை முடிச்சுட்டு வந்துடலாமே, இதை முடிச்சுட்டு வந்துடலாமே. அல்லது படின்னு குழந்தைக்கு சொன்னா தான் எத்தனையோ வேலைகள்லாம் ஞாபகத்துக்கு வரும், இதை செய்யறனே அதை செய்யறனேன்னு. அல்லது புஸ்தகத்தை எடுத்துடனே தூக்கம் வருதுன்னு வச்சுக்கோமே. அல்லது சில பேர் புஸ்தகத்தை எடுத்துட்டு கற்பனை பண்ணி கொண்டிருப்பார்கள். மனோரதம் அப்படின்னு சொல்றது சாஸ்திரத்தில். மனோரதம் அப்படின்னு சொன்னா புஸ்தகம் கையில் இருக்கும், இவர்கள் எங்கோ வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் தமோ குணத்தினுடைய செயல். இப்ப பிரமாதே சஞ்சயத்யுத, இது கவனக்குறைவிலும் அல்லது நம்முடைய அழிவிலும் அழிவுக்கும் காரணமாகும். எப்பொழுதுனா ரஜோகுணத்தையும் சத்துவகுணத்தையும் அடக்கி தமோ குணம் மேலோங்கும் பொழுது. இவ்விதம் இந்த குண ஆதிக்கியம்ங்கிற இடத்துல நாம் புரிந்து கொண்ட கருத்து எல்லாரிடத்திலும் எல்லா குணங்களும் உள்ளது. அதனால நம்ம வருத்தப்பட வேண்டாம். இப்ப ரொம்ப தமசில் இருக்கிறேன், சத்துவத்தையே பகவான் எனக்கு கொடுக்காம படைச்சிட்டாரா,
என்னை படைக்கும்போது 2 குணத்தை தான் மனசுல போட்டு படைச்சிட்டாரான்னு கிடையாது. எல்லாருடைய மனதிலும் எல்லா குணமும் இருக்கின்றது. ஒவ்வொரு காலகட்டத்தில் நாம் ஒவ்வொரு குணத்தினுடைய வெளிப்பாட்டில் வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஒருத்தன் தமோ குணத்தில் இருப்பவன், எத்தனையோ ஞானிகள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தோம்னா, வால்மீகி ஆகட்டும், அருணகிரிநாதர் ஆகட்டும், அவங்க எல்லாம் தமோ குணத்துல தான் இருந்தார்கள். பிறகு ரஜசுக்கு எவ்வளவு சத்துவத்திற்கு உயர்ந்தார்கள். அது முடியும், இயலும். அப்படி ஒரு குணம் ஒரு காலத்தில் ஒருவனிடம் அதிகமாக வெளிப்பட்டிருக்கலாம். ஆனால் முயற்சியினால் அவன் அந்த குணத்தை அடக்கி சத்துவ குணத்திற்கு உயர முடியும். அதனால இப்ப நம்முடைய லட்சியம் என்னன்னா, சத்துவ குணத்தை அடைதல். நம்முடைய கோலே சத்துவ குணத்தை அடைதல். நம்ம சித்த சுத்தியை அடையணும், இறைவனுக்கு பாத்திரமாகணும்னு என்ன வேணாலும் சொல்லலாம், எல்லாமே சரிதான். இந்த குணம்ங்கிற டாபிக்குள்ள போனோம்னா லாங்குவேஜ் மாறுது, அவ்வளவுதான், மொழி மாறுகின்றது. மனிதனுடைய லட்சியம் என்னன்னா சத்துவ குணத்தை அடைதல். மேலும் தமோ குணத்தில் இருந்தா ஒரு விதமான இன்பம், ஒரு லெவல் ஆஃப் இன்பம். ரஜோ குணத்தில் இருக்கும்போது அடுத்த லெவல் ஆஃப் இன்பம். சத்துவ குணத்தில் இருக்கும்போது அதை விட அதிக லெவல், இன்பத்தினுடைய அளவு அதிகரிக்கின்றது. ஏன்னா ஸ்தூல உடலிலிருந்து வர்ற இன்பம் ஸ்தூலமாக தான் இருக்கும். சூக்ஷ்மமான பிராணனிடம் இருந்து வருகின்ற இன்பம் அதை விட நல்லா இருக்கும். இப்போ சாப்பிட்ற இன்பம் நல்லா இருக்குமா, அல்லது ஆரோக்கியத்தை அனுபவிக்கிற இன்பம் நல்லா இருக்குமா? ஆரோக்கியம்தான் அதிகமான இன்பம். அதே போல் அறிவு பூர்வமாக புரிஞ்சுக்கிறது. இப்போ ஒன்றை சாப்பிட்றது முக்கியமா அல்லது அதை ரசிக்கிறது முக்கியமா? ஒருத்தன் கோழியை பார்க்குறான், அது எவ்வளவு கிலோ தேருன்னு ஒருத்தன் பார்க்குறான். இனி ஒருத்தன் அது இறைவனுடைய படைப்பு எவ்வளவு அழகா இருக்குன்னு பார்க்குறான். அப்போ சத்துவ குணம் என்னைக்குமே ஞானம் மோட்சத்தை விட்டாலும் உலக ரீதியில சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்திலிருந்து ஆனந்தத்தை அனுபவிக்கிறார்கள். அது அதிக ஆனந்தமாக இருக்கும். அப்ப இந்த ஸ்லோகத்துல பகவான் நமக்கு எதை காட்டியுள்ளார்? சத்துவ குணத்தை அடைதல் லட்சியம். இந்த சத்துவ குணம் தமோ குண ரஜோ குணத்தை அடக்கி மேல வெளிப்படணும்னு காட்டிவிட்டார். ஆகவே பகவானுடைய அடுத்த தலைப்பு, சத்துவ குணத்துக்கு நாம் போகணும் என்றால் இப்ப நான் எந்த குணத்தில் இருக்கிறேன்னு நான் எப்படி கண்டு கொள்ளுதல். இப்போ ஒருவர் கையில மேப்பை கொடுத்து ஒரு புது ஊர்ல இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டா அவர் என்ன பார்ப்பார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் இப்ப எந்த இடத்துல இருக்கேன்னு பார்ப்பார். அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஒரு ரூட்டே போட முடியும். நான் இந்த இடத்துல இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நான் போக வேண்டிய இடத்துக்கான பாதையை அவர் முடிவு செய்ய முடியும். அதனால அடுத்த தலைப்புல பகவான் என்ன செய்கின்றார்? யார் யார் எந்தெந்த குணத்தில் இருக்கிறார்கள்னு கண்டுபிடிப்பதற்காக 5வது தலைப்பு லிங்கம், அடையாளம். நமக்கு ஒரு க்ளூ கொடுக்கிறார். இப்படியெல்லாம் உனக்குள்ள இருந்தா நீ இந்த குணத்தில் இருக்கிறன்னு புரிஞ்சுக்கோ. இந்த சிம்டம்ஸ்னு சொல்லுவோம்ல, இந்தந்த சிம்டம்ஸ் உனக்கு இருந்தா நீ ரஜோகுணத்தில் இருக்கிற, இந்தந்த சிம்டம்ஸ் உனக்கு இருந்தா நீ தமோ குணத்தில் இருக்கிற, இந்தந்த சிம்டம்ஸ் இந்தந்த வெளிப்பாடு உனக்குள்ள இருந்தா நீ சத்துவ குணத்தில் இருக்கின்றாய்ன்னு சொல்லி 5வது தலைப்பாக அடுத்த 3 ஸ்லோகத்தில் யார் யார் எந்தெந்த குணத்தில் இருக்கின்றோம்னு கண்டுகொள்ள. இதை மற்றவங்களை பார்க்கறதுக்கு அல்ல, இவன் இந்த குணத்தில் இருக்கான் அவன் அந்த குணத்தில் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அல்ல, நாம் எந்த குணத்தில் இருக்கிறோம்னு நம்மை எடை போட நம் மனதின் இப்பொழுது இருக்கின்ற தரத்தை கண்டுபிடிக்க உபாயத்தை சொல்றார். அப்பொழுதுதான் அந்த இடத்திலிருந்து சத்துவத்துக்கு பயணம் செய்ய முடியும். அது நம்முடைய அடுத்த தலைப்பு. நாளை சிந்திப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.